இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். முடிஞ்சு போச்சு. சகோதரரிடத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சா அங்க போக முடியாது, அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது, அந்த ராஜ்யத்துல பங்கடைய முடியாது. தெளிவா சொல்றாரு. நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ சகோதரர்களிடத்துல ஒருத்த அன்பு கூறுவான் அப்படின்னா, அன்பா இருப்பா அப்படின்னா, அவங்கள மன்னிச்சிருப்பா அப்படின்னா நம்ம ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துங்கிற ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துங்கிற ஐக்கியத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆனா மன்னிக்கவே இல்லை, மன்னிப்பே இல்லை, அவங்க மேல அன்பே இல்லை அப்படின்னா மரணத்துக்குள்ள இருக்கும். அந்த மரணம் எங்க கொண்டு போயிரும்? பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நித்தியாக்கினைக்குள்ள கொண்டு போயிரும். அது எப்படி? வேதம் சொல்றதுக்கு நான் சொல்லல. மரணத்தை விட்டு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனுக்குள்ள போக முடியும், ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா திரும்பி ஐக்கியமாக இல்லாம, சகோதரத்துல அன்பா இல்லாம திரும்பி அதே இடத்துக்குள்ள இருந்தா எங்க போவோம்? மரணத்துக்குள்ள போவோம். மரணம் எங்க கொண்டு போகும்? பாதாளத்துக்குள்ள எடுத்துட்டு போகும். மரணத்திற்கு அதிபதி யாரும்? பிசாசானவன். எங்க கொண்டு போவோம்? பாதாளத்துக்கு கொண்டு போவான். அதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு சகோதரிடத்துல எப்படி அன்பா இருக்கிறோம்? சகோதரிடத்துல எப்படி அன்பா இருக்கிறோம்? எப்படி ஐக்கியமா இருக்கிறோம்? ஒரு அடி இடத்த கூட விட்டு கொடுக்க மாட்டேங்க அடுத்தவருக்கு. ஒரு அடி நிலத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கோமே. ஒரு சின்ன இடத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கோமே. சொல்றாங்க கிறிஸ்தவங்க, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஐயோ நாங்க எல்லாத்துலயும் முக்கியமான ஆட்கள், விட்டு கொடுக்க மாட்டோமே. நம்ம நாற்காலி யாராவது வந்து பிடிச்சிருவாங்களா? நம்ம இருக்கிற இடத்துல யாராவது வந்துருவாங்களா? பாக்குறோமே. ஏன் விட்டு கொடுக்க மாட்டோமா? அதானே இயேசு சொல்றாரு. பிடிச்சிட்டு விட மாட்டோமே. இன்னைக்கு சகோதரரிடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா? அன்பு கூறுகிறோமா? நல்ல வசதியா இருப்போம், நமக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு கஷ்டப்பட்டவன் நம்மளை நாடி வந்தா, நம்ம நெருங்கிய உறவினர் சகோதரர்கள், இதே வீட்டுக்குள்ள தான் வளர்ந்திருப்பான், இதே வீட்டுல தான் இருப்பான், அதே இடத்துல தான் வளர்ந்திருப்பான், அங்கேயே தான் இருப்பான். நம்ம நாடி வரும்போது அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுறோமே. நீங்க எங்க இருக்கீங்க? மரணத்துக்குள்ள இருக்கீங்க. நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா இயேசுவின் அன்புக்குள்ள இருக்கிறோம். ஐயோ நாங்களாம் பெரிய பரிசுத்தவான்கள், நாங்களா பெரிய நீதிமான்கள், என்ன சொன்னாலும் அங்க எடுபடாது, அங்க எடுபடாது. அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. யோசிங்க. இன்னைக்கு சகோதரத்துல அன்பாய் ஐக்கியமா இருக்கிறோமா? அன்பா ஐக்கியமா இருந்தா ஜீவனுக்குள்ளாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அர்த்தம். ஐக்கியம் இல்லையா? நீங்கள் ஜீவனுக்குள் இணைக்கப்படாமல் இருக்கிறீர்கள் அர்த்தம். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த அன்பிற்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? அந்த அன்பு உங்களை இணைச்சிருக்குதா? கிறிஸ்துவின் அன்புல இருந்தீங்கன்னா இயேசு மாதிரி நடப்பீங்க, அவர் மாதிரி நடப்பீங்க, அவர் மாதிரி வாழ்வீங்க. தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர், நல்ல வசதியான ஒருவர், தெரிந்த நண்பர், வசதியான ஒருவர்,
அவருடைய இடத்தை மற்றொருவர் எடுத்துட்டார். எதையுமே செய்யல, எங்கேயும் போகல, எதுவும் பண்ணல. மேதியாய் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தர் என்ன திரும்ப செஞ்சாரு? எடுத்த ஆளை இல்லாமல காலி பண்ணிட்டார். இல்லாம காலி பண்ணி இந்தவருக்கு அவர் இடத்தை மட்டும் இல்ல, அவர் எடுத்தவர் இடத்தையும் சேர்த்து கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீதிமான்கள் மாதிரி பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டிக்கிட்டு சகோதரத்துல அன்பு இல்லை அப்படின்னா தேவன் உங்களிடத்துல இல்லை. தேவன் உங்களிடத்துல இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி உங்களை கக்கி போடும். பைபிள் சொல்லுது, நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. இந்த பூமி உங்களை கக்கி போடும், இந்த பூமியே உங்களை வைக்காதுன்னு சொல்லுது பைபிள். சகோதரிடத்துல ஐக்கியம், அன்பு இருக்குதா? உங்களை வெறுக்கிறீங்களா? நீங்க நல்ல வசதியா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆடம்பரமா இருக்கிறீங்க. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான், வீட்டு வாசல்ல கூட சேர்க்க மாட்டேங்கல்ல. நெருங்கியவன், அதே வீட்டுல வாழ்ந்தவன், அங்கே இருந்தவன், ஆனா அவனை புறம்ப தள்ளுறீங்கல்ல. இயேசு உங்களுடைய வீட்டிலே, நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்திலே, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல எப்படி இருப்பாரு? அவர் இருக்க மாட்டார், அவர் போயிருவாரு. நீங்க மாம்சத்துல ஓடுவீங்க, மாம்சம் ஒரு நாள் உங்களை டோட்டலா கைவிடும். அன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். லைஃப் தலைகளை தாழ்த்து அன்பின் ஆண்டவர் நமக்கு நாங்கள் சகோதரத்திலே அன்பாய் இருப்பதற்கு உதவி செய்யும். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உயர்த்துகிற தம்முடைய மாறாத கரம் உயர்த்தட்டும். இந்த மகிமை நேர டிவியை நடத்துகிற தம்முடைய தாசனை ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்வர்களுடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.